ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இன் C++. நம்மளோட ஃபைலில் வந்து 4 விஷயம் பண்ணலாம். ஒன்று ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ண ஃபைலை ரீட் பண்ணலாம், இல்லைன்னா அதில் எழுதலாம், அப்புறமா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு, ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இன் C++ are used to store, retrieve and manage data in files using file stream classes such as ifstream, offstream and fstream. அதாவது ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் C++ல இருக்கிறனால நம்ம ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணதை எடுத்து பார்த்துக்க முடியும், இது இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபைல் ஸ்ட்ரீம் கிளாஸஸ் யூஸ் ஆகுது. அந்த 3 கிளாஸஸ் என்னன்னா ifstream, ofstream and fstream. ஃபைல் ஸ்ட்ரீம் கிளாஸஸ் பார்த்தோம்னா ifstream என்னன்னா இன்புட் ஃபைல்ஸ் ஸ்ட்ரீம் ரீடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஐனா இன்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓனா அவுட்புட். ofstreamல அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் இது வந்து எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. fstream அப்படின்றது போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபைலில் 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். அந்த 4 ஆப்ரேஷன், அதோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அதோட சின்டாக்ஸ் மெத்தட் பற்றி பார்ப்போம். ஓப்பன் அப்படின்றது வந்து என்னன்னா எஸ்டாப்ளிஷஸ் கனெக்ஷன் பிட்வீன் த ப்ரோக்ராம் அண்ட் ஃபைல். அந்த ப்ரோக்ராமுக்கும் ஃபைலுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனாக இருக்குது. இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதை நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம்னா அதுக்கு நடுவில் நம்ம இந்த ஆப்ரேஷன் ஓப்பன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஃபைல் டாட் ஓப்பன் போட்டு அந்த ஃபைலோட நேம் கொடுத்துட்டு எந்த மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறதுக்காக நான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன், இல்லைனா ரீட் பண்ணுறதுக்காக நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி எந்த மோட் அப்படின்றது இன்னும் கீழே டிஃபைன்டாக பார்ப்போம், அது மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் ரைட் மெத்தட்ல ரைட்ஸ் டேட்டா இன்டு த ஃபைல். ஃபைலுக்குள்ள டேட்டா எழுத போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைல் போட்டுட்டு அந்த என்ன டெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போறோமோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரீட் அப்படின்றது ரீட்ஸ் டேட்டா ஃப்ரம் த ஃபைல். அதாவது ஒரு ஃபைல்ல எந்த விதமான டேட்டா நம்ம ரீட் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக கெட் லைன், ஃபைல் லைன் இந்த மாதிரி சின்டாக்ஸ் போட்டோம்னா நம்ம ஃபைல் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வாசிக்க முடியும். நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகும். ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் மோட்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைல் மோட்ஸ் அப்படின்றது ஒரு ஃபைல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது ஓப்பன் பண்ணும்போது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ற ப்ரொசீஜரை டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் ஃபைல் மோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு, இல்லை வாசிக்கிறதுக்கு, இல்லைனா லாஸ்ட்ல டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் ஃபைல் மோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஃபைல் மோட் மீனிங், கீ பிஹேவியர், அப்புறமா கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். iOS ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் இன் அப்படின்னு போட்டோம்னா அது வந்து இன்புட் மோட் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஃபைல் வந்து ரீடிங் பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிவிக்குது. நெக்ஸ்ட் iOS அவுட் அப்படின்னு போட்டோம்னா இது வந்து அவுட்புட் மோடு. இது வந்து எழுதுறதுக்காக யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷான டேட்டா வந்து நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட் iOS APPன்னு போட்டோம்னா இது அப்பெண்ட் மோட். இதில் என்னன்னா நம்ம டேட்டா எழுத போகிறோம், ஆனால் அது எண்டில் மட்டும்தான் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நோட் புக் போட்டிருக்கோம், அதில் ஆல்ரெடி நோட் எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் எழுதும்போது அதில் அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதுவோம். அது மாதிரி எழுதுறதுக்காக தான் அப்பெண்ட் மோட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆட்ஸ் டேட்டா வித்தவுட் டெலீட்டிங் த ஓல்ட் கண்டென்ட். இப்போ நம்ம எழுதுறோம்னா அதில் இருக்கிறது அப்படியே தானே இருக்கும், நெக்ஸ்ட் தானே கண்டினியூ பண்ணுவோம், அதில் இருக்கிற டேட்டா எதுவும் பண்ண மாட்டோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் iOS ATE அப்படின்னா அட் த எண்ட் மோட். இனிஷியலாக நம்ம பாயிண்டர் வந்து எங்கே போனால் அந்த ஃபைலோட எண்டில் இருக்கும். அப்புறமா நம்மளுக்கு வேணும்னா நம்ம அந்த பாயிண்டரை எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் iOS ட்ரங்கேட், அதாவது ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரங்கேட் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைலில் ஆல்ரெடி கண்டென்ட்லாம் இருக்கும், ஆனால் அந்த கண்டென்ட் எல்லாமே டெலீட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஃபைல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ட்ரங்கேட் மோட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் iOS பைனரி. பைனரி வந்து பைனரி மோடில் ஓப்பன் பண்ணுவோம் ஒரு ஃபைலை. இது வந்து இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருவோம். ஹேஷ் இன்க்ளூட் iOStream. நெக்ஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் போட்டு fstream கொடுக்குறேன். ஏன் fstream போடுறேன்னா நம்ம வந்து எழுதவும் போகிறோம், வாசிக்கவும் போகிறோம், போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறதுனால நான் fstream கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் std இன்ட் மெயின் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு எழுத போகிறோம். எடுத்தோடனே இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம், அதை எழுத போகிறோம். ஸோ ofstream அதை போட்டுட்டு அவுட் ஃபைல், அந்த ஃபைலோட ஒரு நேம் data.txt அப்படின்னு கொடுத்துக்கிறோம். எனக்கு ஃபைலில் என்ன எழுதணும்னா ஹலோ ஃபைல் ஹேண்டிலிங் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்றது எழுத போகிறேன். நெக்ஸ்ட் அவுட் ஃபைல் டாட் க்ளோஸ். ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், டேட்டா எழுதுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஓப்பன் அண்ட் ரீட் பண்ணுறதுக்காக ifstream இன்ஃபைல் கொடுத்துட்டு data.txt போட்டுட்டு ஸ்ட்ரிங் லைன் அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். Coutல ஃபைல் கண்டென்ட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஃபைல் கண்டென்ட் அப்படின்றது அப்போ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வைல் கெட் லைன் இன்ஃபைல் கமா லைன் cout லைன் எண்டல். இப்போ என்ன ஆகும், நம்ம ஃபைலுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே ரீட் ஆகும். அது பிரிண்ட் ஆகிறதுக்கு தான் அந்த cout லைன் எண்டல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபைல் டாட் க்ளோஸ்.
அப்புறமா ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக நான் என்னது இன்ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரணும், அவுட்புட்டில் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஃபைல் கண்டென்ட் அப்படின்றது வரணும். கெட்லைனில் ஃபைல் கண்டென்ட் அப்படின்றது வரணும். நெக்ஸ்ட் வந்து கெட்லைனில் இருந்து சி அவுட் இன்லைன் கொடுத்துருக்கனால நம்ம என்ன ரைட் பண்ணிடணும், ஆல்ரெடி இங்கே இருக்க ஃபைல் ஹேண்டிலிங் ஹலோ ஃபைல் ஹேண்டிலிங் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இது ரெண்டும் பிரிண்ட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அட்வான்டேஜஸில் எனேபிள்ஸ் பெர்மனன்ட் டேட்டா ஸ்டோரேஜ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். அலோஸ் ஹேண்டிலிங் லார்ஜ் டேட்டா எஃபிஷியன்ட்லி, நல்ல பெரிய பெரிய டேட்டாவை கூட எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அப்புறமா ப்ரொவைட்ஸ் டேட்டா டேட்டா வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். தேங்க்யூ.